Okay, thanks a lot. இந்த மயான அமைதி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. சிலைகள் தான், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. நான் உன்னை மனோவசியப்படுத்திருக்கேன். அந்த பக்கமா யாராவது வந்தா உடனே அவங்களை திருப்பி அனுப்பு. போய் உன் இடத்துல உட்காரு. உட்கார்ந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கூட அசையாது. நீ என் கட்டுப்பாட்டுல இருக்க. புரிஞ்சுதா? நான் சொல்றபடிதான் நீ கேட்டு நட. கூப்பிட்டீங்களா? நான் யாரையும் கூப்பிடல. போனீங்க. என்ன மேடம், என்ன மேடம் பேசுறீங்க? முகம் வேர்த்துருக்கு. என்னாச்சு? காப்பி என்ன குடிக்கிறீங்களா? கிட்டக்க வராத. போயிங்க. இல்ல காப்பி எதுவும் வேண்டாம். போன் சொல்லல. மேடம், நீங்க ஏதோ சரியா இல்ல. வாங்க, என்ன நிமிஷம் போயிடலாம். எதுவும் வேண்டாம் சொல்லல. போடா. போயிங்க. Thank you, Purvika. Thanks a lot. அந்த தண்ணிக்கா ஜலத்தை உடனே திருப்பி அனுப்பிச்சதுக்காக நான் உன்னை ரொம்பவே பாராட்டேன். ஏதாவது உளறிடுவியோ நினைச்சேன். நல்ல வேளை அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இல்லனா உன் வாழ்நாள் இன்னும் குறுகிருக்கும். சிவபிரகாசம் என்னை பத்தி சொன்னது ஒரு அளவுக்கு உண்மைதான். என்னோட பொழுதுபோக்கை பத்தி கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்லியிருந்தாலும் பெரும்பாலும் அது நிஜம்தான். ஊர் உலகம் நினைக்கிற மாதிரி நான் இப்போ போலீஸ் பாதுகாப்புல இல்ல. நேற்று தான் பிடிப்பட்டேன், அது நிஜம். ஆனா இன்னைக்கு ஈவினிங் போலீஸ் வேன்ல வரும்போது வழியில தப்பிச்சு இங்க வந்து என் சிலைக்கு பதிலா ஒளிஞ்சுக்கிட்டு நிக்கிறேன். இங்க யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா எதிர்பாராத விதமா நீ வந்துட்ட. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொழுதுபோக்கு உண்டு.
சில பேர் ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, சில பேர் ஓல்ட் காயின்ஸ், இன்னும் சில பேர் பட்டர்ஃபிளைஸ். இந்த மாதிரி எத்தனையோ எத்தனையோ கணக்கிலேயே அடங்க முடியாத அளவுக்கு ஹாபிஸ். ஆனா என்னோட பொழுதுபோக்கு கொஞ்சம் வித்தியாசமானது. I collect throats, குரல் வளையல், எண்ணுக்கள் எண்ணுக்கள் எண்ணுக்கள். நான் ஒரு சைக்காட்டிஸ்ட், அது எல்லாருக்குமே தெரியும். என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதம். மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரி. உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த மாதிரி கேசஸ் ஹேண்டில் பண்ணி சைக்காட்டிஸ்டுக்கே பைத்தியம் பிடிச்சிருப்பாங்க. நானும் அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டேன். அப்பதான் யோசனை பண்ணேன், எல்லாரும் பேசுறதுனால தானே எல்லா பிரச்சனைகளும் உருவாகுது. யாருமே பேசலனா the world will become a better place to live in. So எல்லாரும் பேசாம இருக்கணும்னா பேசாம அவங்க குரல் வளைய கட் பண்ணிடணும். That's the right solution. That's the right solution. என்னது என்னையே அந்த மாதிரி பாக்குற? அமைதி அமைதி அமைதி. உட்காரு உட்காரு உட்காரு. இது அந்த சலூன்ல உபயோகப்படுத்துவாங்களே, பார்பர்ஸ் ரேசர், நாவிதம் கத்தி. கொஞ்ச நாளா இந்த கத்திக்கு வேலை இல்லாம இருந்துச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் ஏதோ சவாலா இந்த மியூசியத்துல இருக்கிற இந்த சிலைகளோட ஒரு நைட் இருக்குன்னு சேலஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு ஆனா இப்படி ஆபத்தா முடியும்னு நான் நினைக்கல. நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் இப்படிதான் எதிர்பாராம நடக்கும். சிலது நல்லதா இருக்கும், சிலது விரும்பத்தக்காததா இருக்கும். இப்ப என்ன எடுத்துக்க, நான் ஒரு renowned சைக்காட்டிஸ்டா இருந்தேன். ஆனா இப்போ notorious murderer. விதி, எல்லாம் விதி. சரி, பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இத்தனை நாள் காத்துட்டு இருந்தது வீண் போகல. ஒரு அழகான கழுத்து கிடைச்சிருக்கு. டாக்டர் சார் 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 என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இனிமே நீ எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. Fair, tall, slim, beautiful. என் கலெக்ஷன்லயே இதுதான் டாப் ஆஃப் த லிஸ்டா இருக்க போகுது. இங்க யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சேன், பட் வாட் a surprise. நீ வந்து மாட்டிக்கிட்டு இருக்க. பூர்விகா, கவலைப்படாதே, வலியெல்லாம் ஒன்னும் தெரியாது. சார் 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 டாக்டர் டாக்டர் சாரநாத் எங்க சொல்லு பாப்போம். டாக்டர் சாரநாத். டாக்டர் சாரநாத், என்னை விட்டுடுங்க டாக்டர் சாரநாத், ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. நான் உன்னை மனோவசியப்படுத்திருக்கேன். இதுக்கு மேல நீ எதுவும் பேசக்கூடாது. பொதுவா இப்படிதான், முதல்ல எல்லாரையும் மனோவசியப்படுத்துவேன், அப்புறம் அப்புறம் அழகான கழுத்து, அருமையான கழுத்து. இந்த கழுத்தையே பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்கு. பூர்விகா, அந்த கழுத்தை கொஞ்சம் மேல தூக்கு.
இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் மேல. இப்போ கழுத்தை இந்த பக்கம், என் பக்கம் திருப்பு. குட் குட் குட். இப்படிதான் சொல்றபடி கேட்டு நடக்கணும். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். இதுக்கு மேல டைத்தை வேஸ்ட் பண்ணேன்னா எல்லாமே தப்பாயிடும். நான் சொன்னபடி உன் கழுத்தை வச்சிருக்க. பூர்விகா, just a few more seconds. என் சேகரிப்புல இன்னொரு குரல் வளை. வெட்டிடவா இல்ல விட்டுடவா? இந்த அருமையான வாய்ப்பை என்னால மிஸ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி ஒரு அழகான கழுத்து கிடைக்கிறதே கஷ்டம்.